நான் உங்க அனீஸ். முதல் எபிசோடுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் திரும்ப வந்திருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கைய விட்டு வடைய சுடுறாங்க. இப்படி ஒரு கோயில செய்யற வடைய சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால அந்த வடைகளை ஏலத்துல விடுறாங்க. ஒரு வடையோட விலை 8000 ரூபாய். கேட்கவே மிரட்சியா இருக்கிற அந்த விஷயத்த நேர்ல பார்க்கத்தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். கொதிக்கும் எண்ணெய்க்குள் கைவிட்டு வடை சுடும் அதிசயம். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமம் துறிஞ்சிக்குப்பம். பச்சை பசேல்னு காட்சி தர ரம்மியமான மலை அடிவாரத்துல இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. திருவிழாவுக்கு முதல் நாள் சாயந்தரமே நான் இங்க வந்துட்டேன். இதுதான் குளக்கரை ஆதிபராசக்தி அம்மன் கோவில். இந்த பெயர் காரணத்துக்கான குளத்தை நான் தேடினேன். அப்பதான் கோவிலுக்கு எதிரிலேயே வறண்டு போன குளம் இருக்கிறத பார்த்தேன். இந்த கோயில தான் கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கைய விட்டு வடை சுடுற சடங்கு நடக்க போகுது. திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சிக்குப்பம்ல இருக்கக்கூடிய இந்த ஆதிபராசக்தி அம்மன் கோயிலில் தான் வருஷம் ஆடி மாதம் விமர்சையான ஒரு திருவிழா பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, கொதிக்கிற எண்ணெயிலிருந்து வெறும் கைகளாலேயே வடையை எடுக்கிறாங்க. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்றது இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கை. அந்த பிரசாதத்தை ஒவ்வொரு முறையும் ஏலத்துக்கு எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. நான் போன சமயத்துல பூமி பூஜை செஞ்சு ஒரு கம்பத்தை நட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுலதான் நாளைக்கு திருவிழாவுல ஒருத்தர் அந்தரத்துல பரப்பாராம். கொடி, தோரணம் இது எல்லாம் கட்டி திருவிழாவுக்காக ஊரே தயாராயிட்டு இருந்தது. இந்த கோவில் உருவானது ஒரு சுவாரஸ்யமான கதை. சில வருடங்களுக்கு முன்னால இந்த அம்மன் கோவில் இருந்த இடத்துல 2000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கு. நாளாக நாளாக அந்த கோவில் சேதமடைஞ்சு முற்றிலும் அழிஞ்சு போயிருக்கு. ஆனா சிவன் கோவில் இருந்த அதே இடத்துல ஒரு வித்தியாசமான பந்தயத்தின் மூலமா இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆதிபராசக்தி அம்மன் கோவில் உருவாயிருக்கு. இந்த ஊரை பற்றியும் இந்த கோயிலை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா, இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஈஸ்வரன் கோயில் இருந்ததுங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் அது. அதுக்கு அடையாளமாக தான் அந்த வந்து துஜாவரண கம்பம் இருக்குங்க. அந்த கோயிலுடைய சிலைகள்லாம் வந்து கோயில் பாயடைஞ்சதுனால ஆத்தம்படின்ற ஊரில் ஈஸ்வரன் கோயில் எடுத்து போய் வச்சுருக்குறாங்க. அடுத்த அதனுடைய அம்சமாக தான் வந்து இந்த குளத்துக்கரையில் வந்து அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு காரணமானவங்க தண்டபாணி, சேகர், துளசி, ரங்கசாமி. இவங்க தங்களுக்குள்ள போட்ட ஒரு பந்தயம் தான் இந்த கோவில் உருவாக காரணமாயிருக்கு. இவங்க 4 பேருமே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனோட தீவிர பக்தர்கள். வருஷம் மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வருவாங்க. ஒரு முறை மேல்மருவத்தூருக்கு 24 மணி நேரத்துல நடந்து போறதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி. சவால்ல தோத்தவங்க கொடுத்த பணத்துல தான் இந்த கோவிலுக்கான முதல் அடித்தளம் ஆரம்பமாயிருக்கு. அதாவது இங்கிருந்து நடந்து போயிடணும் 24 மணி நேரத்தில் மருவத்தூருக்கு. மேல்மருவத்தூர் 24 மணி நேரத்தில் நடந்து போகணும். காலில் மிதியடி, அதாவது செருப்பு போடக்கூடாது. அதே சமயத்தில் வந்து குறுக்கு வழியிலையும் போகக்கூடாது, நேர் வழியில் தான் போகணும் அப்படின்ட்டு. அப்படி போகிறது நேரத்தில் வந்து சிலர் தோத்துட்டாங்க. அதை தோத்துட்டு ஒரு நாள் சம்பளத்தில் தான் வந்து இருக்கக்கூடிய சூளத்தையே செஞ்சுருக்கிறோம். அந்த சூளத்தின் மூலிமா வந்து தான் இந்த கோயிலே அமைஞ்சுது. இனிய ஸ்ரீ கோயிலுக்குள்ள போனதுமே என்ன வரவேற்கிற மாதிரி சிரிச்சது இந்த குழந்தை. விசாரிச்சப்பதான் இவங்க ட்வின்ஸ்னு தெரிஞ்சது. அடுத்து அவங்களோட பேசத்தான் நான் எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்தேனோ அதுக்கான சாட்சியே இந்த ரெட்ட குழந்தைகள் தான் தெரிஞ்சது. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. இவங்க அம்சவேணி, இவங்களோட பொண்ணு தான் பார்வதி. போன வருஷ திருவிழாவில் தான் இந்த கோவில் அம்மனோட பிரசாதமான வடைய வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. அடுத்த வருஷமே இவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. சாதாரணமா ஒரு 4 பேர் கட்டின கோயில்ல எப்படி சக்தி இருக்குன்னு சிலர் கிண்டல் செய்ய,
இந்த அம்மனுக்கு சக்தி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் கொதிக்கிற எண்ணெயில வெறுங்கையால வடை சுடுற நிகழ்வு. இந்த கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா, அதாவது கொதிக்கிற எண்ணெயிலேருந்து வெறும் கையாலேயே வந்து வடையை எடுக்கிறீங்க. இதை எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதாவது அம்மனுடைய சக்தி இருக்குதா இல்லையான்றது ஜனங்கள்லாம் வந்து சிலர் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. அம்மனுடைய சக்தி இருக்குதுன்றதை நிரூபிக்கிறதுக்காகவே தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். அதாவது சிலருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அதை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா குழந்தையும் பிறகு. 2000 வருஷம் பழமையான சிவன் கோவில் இருந்த இடம் ஒரு பந்தயத்தால உருவான கோவில். இதையெல்லாம் தாண்டி துறிஞ்சி குப்பத்துல சில சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் இந்த மலைப்பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் இருக்கான். அதெல்லாம் தான் இந்த இடத்துல இப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் உருவாக காரணம்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சில ஜீவசமாதிகள்லாம் இங்கே இந்த ஊரில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஜனங்கள் வந்து துன்பங்கள் நீங்கி போகிறதுனால தான் இந்த ஊருக்கு வந்து துறிஞ்சி குப்பம்னு பேரே வந்துருக்கு. இந்த ஊரில் வந்து இந்த மலைப்பகுதின்றதுனால சித்தர்கள்லாம் நிறைய வாழ்ந்த இடம். இந்த அம்மன் கோவில்ல ஒவ்வொரு ஆடி மாசத்துலயும் விசேஷமான திருவிழா நடத்தப்படுது. கொதிக்கிற எண்ணெயில கையால வடை சுடுறது மட்டும் இல்லாம இன்னும் பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த திருவிழாவுல இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் நானும் முந்தின நாளே இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். மறுநாள் காலையில 7 மணில இருந்தே வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட்டம் வர தொடங்குச்சு. திருவிழாவுக்கான பேனர்களை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோயில் முன்னால புதுசா கடைகள் போட்டு அந்த ஏரியாவே பிஸியா மாற தொடங்குச்சு. மைக்கில் திருவிழா பத்தின நிகழ்ச்சி அறிவிப்புகள் வந்துகிட்டே இருந்தது. இதுல ஹைலைட்டே கொதிக்கிற எண்ணெயில கையால வடை சுடுறது தான். அது இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போகுது. முதல்ல பால் குடம் எடுக்கிறதுல இருந்து விழா தொடங்குச்சு. சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்ல இருந்தும் பக்தர்கள் பால் குடம் எடுத்துட்டு வந்து கோவில் முன்னால கூடி அங்க இருந்து ஊர்வலத்தை தொடங்கினாங்க. இந்த ஊர்வலம் மேலதாளத்தோட போகும்போதே நிறைய பேருக்கு சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கசாமி முதுகுல அழகு குத்தி தேரை இழுத்துட்டு போக அவர் பின்னாலதான் எல்லாரும் ஊர்வலமா போயிட்டு இருந்தாங்க. அடுத்ததா கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மேடை தயாராயிட்டு இருந்தது. இது மேலதான் பக்தர்கள் முன்னாடி அடுத்தடுத்து பல அதிசயங்கள் நடக்க போகுது. முதுகுல அழகு குத்தி தேரை இழுத்துக்கிட்டு வந்த ரங்கசாமி முதுகுல திரும்பவும் கம்பியால குத்தி அவரை ஒரு கம்பத்துல கயிறு கட்டி அந்தரத்துல பறக்க விட்டாங்க. நேத்து நான் வரும்போது பூஜை செஞ்சு இந்த கம்பத்தை நட்டது இதுக்காகத்தான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவர் பறந்துகிட்டே போய் அம்மனோட உற்சவ சிலைக்கு மாலை போட்டாரு. அதே மாதிரி மேல அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தவர்கிட்ட நிறைய பேரு தங்களோட குழந்தைய கொடுத்து வாங்குறாங்க. அவர்கிட்ட குழந்தைய கொடுத்து வாங்குனா அம்மனோட ஆசி கிடைக்குங்கிறது இவங்களோட நம்பிக்கை. அம்மனுக்கு மாலை போட்டுட்டு திரும்பும்போது அவர்கிட்ட ஒரு பை தராங்க. மறுபடியும் பழைய மாதிரியே அந்தரத்துல பறந்து வந்து அந்த பையில இருக்கிற பிளவுஸ் பிட்டு, வேப்பில்ல, வளையல், எலுமிச்சம்பழம்னு வேற வேற பொருட்களை எடுத்து வீசுறாரு. இதை எடுக்க கூட்டத்துல பலத்த போட்டி நடக்குது. இதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டுல வச்சா குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இதுல எதையாவது ஒன்னை எடுக்கணும்னு கூட்டம் முண்டி அடிக்குது. வேலை கிடைக்காதவங்க, திருமணமாகாதவங்க, வேற ஏதாவது வேண்டுதல் இருக்கிறவங்க தன்னோட பிரார்த்தனை நிறைவேறினா இப்படி பறந்து வந்து மாலை போடுறதா வேண்டிக்கிட்டவங்க மட்டும்தான் இதை செய்யறாங்க. சாமிக்கு மாலை போட்டுட்டு திரும்பி போகும்போது மேலே இருந்து நிறைய பொருளை தூக்கி வீசுகிறாங்க. எலுமிச்சம்பழம், வேப்பலை, இந்த மாதிரி நிறைய இதை தூக்கி போடுறாங்க. அதை வாங்குறதுக்காக பக்தர்கள் மத்தியில் நிறைய போட்டி இருக்குது. அடித்து பிடிச்சிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இவங்கள்ட்ட இருக்குது. அடுத்ததா தண்டபாணி தலைமையில ஒரு குழு மேலதாளம் முழங்க சிலரோட ஊரை விட்டு எங்கேயோ போய்கிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட போனேன். திருவிழாவுக்கு முந்தின நாளே இந்த குழுவினர் ஊருக்கு வெளியே இருக்கிற காரமூழ் செடிக்கு போய் காப்பு கட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்கதான் இப்ப போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. நேத்து காப்பு கட்டி வச்சிருந்த அந்த காரமுள் செடிக்கு இன்னைக்கு பூஜை செஞ்சு
முள்ளை வெட்டி எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த முள்ளை ஏற்கனவே தயாரா இருந்த கோவில் மேடை மேல பரப்பி வச்சுட்டு அது மேல ஒரு மஞ்சள் துணியை போட்டு மூடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா இந்த முள் படுக்கை மேல சகஜமா நடக்கிறாங்க. இப்படி முள்ளு மேல நடக்கும் போதே சிலருக்கு அருள் வந்து முள்ளு மேலேயே உருள ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு +2ல பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்ற வந்திருந்தாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு அருள் வந்துருச்சு. இதே மாதிரி பிரார்த்தனையோட இன்னும் சிலர் இதுல நடக்கிறாங்க. இங்க வர பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேறணும்னு பூசாரிகள்ல ஒருத்தரும் முள்ளு மேல நடந்தாரு. இப்படி நடக்கும்போது முள்ளு குத்தும், ஆனா வலிக்காது, ரத்தம் வராதுன்னு சொன்னாங்க. அப்படி நடந்த துளசியோட காலை நான் பார்த்தேன். முள்ளு மேல நடந்ததுக்கான அடையாளமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கார முள்ளை கீழே போட்டு அது மேலே மஞ்சள் துணியை வச்சுட்டு அது மேலே நடந்து நேர்த்தி கடன் பண்ணுறாங்க. இப்படி நடக்கும்போது முள் குத்துறதோ ரத்தம் வர்றது இந்த மாதிரி எந்தவித பிரச்சனையுமே இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இங்க வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுலயும் குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்காக வரவங்க தான் அதிகமா இருந்தாங்க. அந்த அம்மனே மனித ரூபத்துல வந்து கொதிக்கிற எண்ணெயில கைய விட்டு வடைய எடுக்கிறதா தான் பக்தர்கள் நம்புறாங்க. அதனால தான் கொதிக்கிற எண்ணெயில கைய விட்டாலும் எதுவுமே ஆகிறது இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி 7 வடை மட்டுமே எடுக்கிறதால அதை வாங்கறதுக்கு பலத்த போட்டி நடக்குது. அதனால தான் அந்த வடைய இந்த திருவிழாவில் ஏலம் விடுறாங்களாம். குழந்தை பாக்கியத்துக்கான வேண்டுதலோட வர நிறைய தம்பதிகள் எப்படியாவது அந்த வடைய ஏலத்துல எடுக்கணும்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இந்த மேடையில வேப்பலைய போட்டுட்டு அது மேல தண்டபாணி படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சதுதான் என்ன பதற வச்சது. அவர் மேல ஒரு மஞ்சள் துணியை போட்டு மூடிட்டு அவர் நெஞ்சு மேல ஒரு கல்லூரலை தூக்கி வச்சாங்க. உரல்ல மஞ்சளை கொட்டி 2 பேரும் உலக்கையால மாத்தி மாத்தி இடிச்சாங்க. கீழே படுத்துட்டு இருக்கிற மனுஷன் என்ன ஆவாரு? இந்த காட்சியை பார்த்து எனக்கு ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. ஆனா சுத்தி இருக்கிற யாரும் இத பத்தியே யோசிக்கல. அந்த உரல்ல இருந்து சிதற மஞ்சளை எடுக்கத்தான் எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இப்படி நெஞ்சு மேல உரலை போட்டு இடிச்ச மஞ்சளை வாங்கவும் கூட்டத்துல கடுமையான போட்டி இருந்தது. இந்த மஞ்சளை பயன்படுத்தினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆயிடுமா. இப்படி இந்த மஞ்சள் பிரசாதத்துக்கு நிறைய நற்பலன்கள் உண்டுன்னு சொல்றாங்க. இந்த கார முள்ளு மேலே நடக்கிறது, நெஞ்சில் வந்து மஞ்சளை வச்சு இடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நேர்த்தி கடனுக்காக பண்ணுறதா? இதுவும் இது மாதிரி நேர்த்தி கடன் தான். அதாவது சிலர் வந்து எங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இல்லைங்களா. இந்த குடும்பம் எனக்கு நல்லா இருந்ததுன்னா அடுத்த வருஷம் இதை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அதேமாதிரி சிலர் ஒரு பாப்பா வந்து நான் +2 பாஸ் பண்ணிட்டேன்னா காரமுள் மிதிக்கிறான்னு வேண்டிக்கிச்சு. அதேமாதிரி ஒரு பாப்பா காரமுள் மிதிச்சது. சிலர் வந்து சிலருக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காகவே நம்ம ஆலயத்தில் இருக்கிறவங்களே வேண்டி முள் மிதிக்கிறாங்க, மஞ்சள் அடிச்சுக்கிறோம். அந்த மஞ்சளை வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் வாங்கினாங்கன்னா கல்யாணம் கண்டிப்பாக ஆகிடும். இது வரைக்கும் நடந்ததையெல்லாம் யாரு வேணாலும் வேண்டுதல் இருந்து செய்ய முடியுமா? ஆனா இப்ப நடக்க போறத மட்டும் இவங்க 4 பேர் மட்டும் தான் செய்ய முடியுமா? ஏன்னா அதுக்கு கடும் விரதம் மாதிரியான நிறைய கட்டுப்பாடுகள் இருக்காம். கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கைய விட்டு வடைய சுட்டு எடுக்க போறாங்க. கோயிலுக்கு எதிரில் இருந்த மேடையில எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு டேபிள போட்டு ஜனங்க பாக்குற மாதிரி வடைய சுட ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது. பூஜை செஞ்சு அடுப்ப பத்த வச்சாங்க. அடுத்ததா பாத்திரத்தை வச்சு எண்ணெய ஊத்துனாங்க. எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சதும் பருப்பை எடுத்து ஒவ்வொரு வடையா தட்டி போட்டாங்க. நல்லா வெந்து பதமான நிலைக்கு வர வரைக்கும் கரண்டிய பயன்படுத்தினாங்க.
தண்டபாணி தன்னோட கையில மஞ்சளை தடவி தயார் நிலையில இருந்தாரு. கொதிக்கிற எண்ணெயில அட்டகாசமான மசால் வடைகள் தயாராயிட்டு இருந்தது. அடுத்தது அம்மனை வணங்கிட்டு யோசிக்காம எண்ணெய்க்குள்ள கைய விட்டு ரொம்ப சாதாரணமா வடைகளை எடுத்து போட்டாரு தண்டபாணி. பக்கத்துல இருந்த ஒரு பக்தை தன்னோட மடி ஏந்தி அந்த வடைகளை வாங்கிக்கிட்டாங்க. கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள அந்த அதிசயம் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னால நம்பவே முடியல. அதே நேரம் நம்பாம இருக்கவும் முடியல. திரும்பவும் அந்த காட்சியை பாருங்க. ஏதோ தண்ணிக்குள்ள சாதாரணமா கைய விட்டு அள்ளி போட்ட ஒரு ஃபீல் தெரியுது. சமைக்கும்போது ஒரே ஒரு துளி எண்ணெய் தெரிச்சாலே கொப்பளம் வந்துடுது. ஆனா கொதிக்கிற எண்ணெயில கைய விட்டு வடையை எடுத்துட்டாரு தண்டபாணி. அந்த காட்சியோட பிரமிப்புல இருந்து இன்னும் நான் விடுபடவே இல்லை. கைக்கு மட்டும் மஞ்சளை தடவி இருந்தாரு தண்டபாணி. இதை பார்த்துட்டு இருக்கிற யாரும் மஞ்சளை தடவிக்கிட்டு கொதிக்கிற எண்ணெயில கைய விட்டு இதே மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு பார்க்காதீங்க. இது கோவில் அப்படிங்கறதால இங்க இருக்கிற ஏதோ ஒரு சக்தியால தான் இப்படியெல்லாம் செய்ய முடியுது. அதனால ப்ளீஸ் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கொதிக்கிற எண்ணெயில கைய விட்டு 3 பேருமே வடையை எடுத்தாங்க. ஆனா தண்டபாணி வடையை எடுத்தது மட்டும்தான் எங்களால வீடியோவில் ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் 7 வடையை எடுத்தாங்க. அதெல்லாம் எங்களால ஷூட் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமா இருந்தது. அதனால தண்டபாணி வடையை எடுத்தது மட்டும்தான் நீங்க திரும்ப திரும்ப பாக்குறீங்க. கொதிக்கிற எண்ணெயில கையை விட்ட தண்டபாணியோட கைய நான் போய் பார்த்தேன். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருந்தது. என்னால நம்பவே முடியல. தண்டபாணியும் அவரோட சேர்ந்த இன்னும் சிலரும் தான் கொதிக்கிற எண்ணெயிலிருந்து வடையை கையாலே எடுக்கிறாங்க. அதுக்காக 3 லிட்டர் எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் வடையை போடுறாங்க. வடை வெந்து வரும்போது அதை எடுக்கக்கூடியவங்க கையில் மஞ்சளை பூசிட்டு வந்து அந்த வடையை எண்ணெயிலிருந்து அப்படியே கையால் எடுக்கிறாங்க. அந்த வடையை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்றது இந்த மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதுக்காக அந்த வடையை வாங்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அந்த இடத்த சுற்றி உக்காந்துருக்காங்க. போன வருஷம் திருவிழாவில் ஒரு வடை 9,000 ரூபா 10,000 ரூபா வரைக்கும் ஏலம் போனதாக சொன்னாங்க. இந்த வருஷம் மொத்தம் 7 வடை சுட்டிருக்காங்களாம். அந்த 7 வடையையும் ஏலத்துக்கு விட போகிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. கொதிக்கிற எண்ணெயில கைய விட்டு அதிகபட்சமா 7 வடையை மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்த வடைகளை கோயில் வளாகத்துக்கு கொண்டு வந்து ஏலம் விட ஏற்பாடு செய்யறாங்க. அந்த வடைகளை ஏலம் விடுறாங்க. சாதாரணமா 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு மசால் வடை இங்க சர்வ சாதாரணமா 2000 3000ன்னு ஏலம் போனதை நான் பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியா இந்த வருஷம் அதிகபட்சமா ஒரு வடை 4100 வரைக்கும் ஏல போயிருக்கு. இதுக்கு முன்னால 8000 10,000 வரைக்கும் ஏலம் போயிருக்கான். குழந்தை இல்லாதவங்க தான் இந்த வடைய போட்டி போட்டுக்கிட்டு ஏலம் எடுக்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் மழை சரியா இல்லாததால ஜனங்க கிட்ட காசு இல்ல, அதனால தான் ஏலம் குறைவா போயிருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி 13 வருஷமா திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இதுல 9 வருஷமா கொதிக்கிற எண்ணெய் சட்டியில வெறுங்கையால வடையை சுட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் வருஷம் 750 ரூபாய்க்கு தான் ஏலம் போயிருக்கு. இதை பிரசாதமா வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்த வருஷத்துல பலன் கிடைச்சவங்களோட எண்ணிக்கை அதிகமாகவே இப்போ இந்த வடைகளுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட். ஏலம் எடுத்தவங்க கோவில் கருவறை முன்னால மடியேந்தி வடைய வாங்கி அங்கேயே அம்மனை வணங்கிட்டு அந்த வடைய பிரசாதமா சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி பணம் கொடுத்து ஏலத்துல வடைய வாங்க முடியாதவங்களுக்காக ஒரே ஒரு வடைய உதிர்த்து குழந்தை இல்லாத பெண்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. இதையும் பெண்கள் மடியேந்தி பயபக்தியோட வாங்கி அங்கேயே சாப்பிடுறாங்க. இனிய ஸ்ரீ மிதுன் இந்த ரெட்ட குழந்தைங்க போன வருஷ திருவிழாவுல இப்படி உதிரி வடைய பிரசாதமா வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பிறந்தாங்கன்னு அவங்க அம்மா என்கிட்ட பேசும்போது சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு.
இப்போ நீங்கள் இந்த வாட்டி வாங்கி சாப்பிட்டீங்களா? இல்லை, வடை வாங்கி சாப்பிடலாம். இந்த வடை பேலன்ஸ் இருக்கிறத எனக்கு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த கொஞ்சம் இருக்கிறத வந்து வேப்பிலையோட சேர்த்து அம்மன்கிட்ட வேண்டிட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கி நாங்கள் வந்து மடியேந்தி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வேண்டியிருந்தோம். எனக்கு வந்து அடுத்த வருஷமே 2 ட்வின்ஸு. மகேஸ்வரி 5 வருஷமா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையாம். அதனால இந்த வருஷம் கடுமையான போட்டிக்கு நடுவுல 4101 ரூபாய்க்கு வடைய ஏலத்துல எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த கோவிலை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வடை சாப்பிட்டா குழந்தை பிறக்குன்றது இந்த ஊரோடைய இந்த கோவிலோடைய ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடுப்பனை இந்த ஒரு வருஷம் எனக்கு கிடச்சிருக்குது. வடையும் ஃபஸ்ட்டு வடையும் கிடச்சிது. சாப்பிட்டேன். அந்த வடையை வந்து ஏலத்தில் 4101 ரூபாய்க்கு எடுத்து சாமியோட முன்னாடி மடியில் வாங்கி முட்டி போட்டு அங்கேயே சாப்பிட்டேன். அது மாதிரி நாங்களும் அடுத்த வருஷமும் குழந்தையோட வந்து எடைக்கு எடை போடுவேன்னு சொல்லிட்டு பால் குடமும் எடுக்கிறோம், அன்னதானம் செய்கிறோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். அம்மன் தான் எங்களுக்கு எல்லாம் துணை. சுகன்யா இவங்களுக்கும் 5 வருஷமா குழந்தை இல்லையா. அதனால இந்த வருஷம் 2500 ரூபாய்க்கு ஏலத்துல வடையை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா குழந்தையோட கோயிலுக்கு வந்து நேர்த்தி கடனை செய்வேன்னு நம்பிக்கையோட சொல்றாங்க சுகன்யா. கோயில் வளாகத்துல சில குழந்தைகளை துலாபாரத்துல வச்சு எடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத போய் நான் விசாரிச்சேன். இவங்கெல்லாம் போன முறை இங்க வந்து இதே மாதிரி அம்மனோட பிரசாதமான வடைய வாங்கி சாப்பிட்டவங்க. இப்போ வேண்டுதல் நிறைவேறினதால குழந்தையோட எடைக்கு எடை காசு அம்மனுக்கு நேர்த்தி கடனா செலுத்துறாங்க. போனாட்டி வந்து கோவிலுக்கு பால் குடம் எடுத்து வேண்டின குழந்தை பிறந்தா எடைக்கு காசு போடணும். நல்லபடியோட நம்ம பலன் கொடுத்தது. எடைக்கு காசு கொடுத்தோம். கிண்டல் செய்யறவங்களோட வாயை அடைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கொதிக்கிற எண்ணெயில இருந்து வெறுங்கையால வடையை எடுக்கிற இந்த வேலை இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு குழந்தை வரம் தர அற்புதத்தை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. குலக்கரை ஆதிபராசக்தி அம்மன் கோவில்ல வருஷம் நடக்கிற திருவிழாவுல குழந்தை பாக்கியம் தர இந்த வடை சூற நிகழ்வு மட்டுமில்ல, இன்னைக்கு இந்த திருவிழாவுல நடந்த ஒவ்வொரு விஷயமும் வியப்புக்குரியதுதான். இதே மாதிரி வித்தியாசமான இன்னொரு அனுபவத்தோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். சித்தர்களை தேடிய என்னோட பயணத்தில் நான் இப்போ வந்திருக்க இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி. கர்ம வினையால் வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் இதை 48 நாட்கள் இங்கு இருந்து கிரிவலம் வந்து 3 பிரசாதங்களையும் ஒரு மனிதன் சாப்பிட்டாங்கன்னா அவனுடைய பூரணமாக அந்த வியாதி வந்து நோய் தீர்க்கப்பட்டு நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க. நான் யாரும் தெரியுதா? இன்னொரு